சரி, தொடர்ந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் யாத்திரை குறித்து என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேலனை தந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பு நம்மளை தாங்கி கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ போராட்டங்கள் நமக்கு இருக்கலாம், சரீர பிரகாரமாக போராட்டங்கள், மனது ரீதியாக போராட்டங்கள், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலனை தருகிறவர். அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய ஆறுதல், அவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஏன் சொல்லுங்கள், உங்களை சீர்படுத்துவார்? யாரை சீர்படுத்துவார்? வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, ஓகே. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, அப்படிதான் நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்போ நம்ம சீர்படுத்துவார்னா நம்மளாம் யார்? பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான்களாக இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், எதை குறிச்சும் கவலை என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. அப்படிங்கிறது அந்த யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துடைய தீமை. ஹல்லேலூயா. இந்த 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 இடம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கலர் தான் ஞாபகம் வருது? மேக்சிமமாக அதிகமாக என்ன கலர் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த இடத்துக்கு அதிகமாக இருக்கிறது இந்த ப்ளூ கலர் தான். அந்த மாதிரி இந்த 5ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஒன்று என்னென்னா, நாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவர்கிட்ட வந்துட்டு அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, பார்த்து கொள்ளுகிறார். என் வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சில பயமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது, எப்படிப்பட்ட பயம்? சவுண்டு கொஞ்சம் எப்படிப்பட்ட பயங்கள்லாம் உங்களுக்கு வருது? ஏதோ ஒரு பயம் வருது. தண்ணியை பார்த்தா பயம், காற்றை பார்த்தால் பயம், ஆட்களை பார்த்தால் பயம். ஒரு சில பேருக்கு ஒன்று ஒரு பயமாக இருக்கும். ஆனால் உச்சக்கட்ட பயம் எதுடானா மரண பயம். உச்சக்கட்ட பயம் எது? ஐயோ இருப்போமோ இல்லையோ. ஆனால் அந்த உச்சக்கட்டத்தில் பயத்தில் இருக்கிறவர்களை நீக்கும்படியாகவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் வாழும், மரண பயத்தில் வாழும் யாவரையும் மீட்கும்படியாய் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், அந்த வசனம் அப்படி தானே வருது. மரண பள்ளத்தாக்கில் என்ன நடந்து, நான் நடந்தாலுமா? ஐயோ, அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்கிறீங்களா? என்னடா தெரிஞ்ச சங்கீதமே. நான் நடந்தாலுமா, அவர் நடந்து விட்டாளா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், அவர் தான் நம்மளை நடத்துகிறார். கரெக்டா? 2ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் என்னை, 2ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆடு மேய்க்கிறவங்க ஆடை எந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க? நல்ல பசுமையாக இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் விடுவாங்க. அப்போ அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணி சொல்லுங்க, அமைதியான வாழ்க்கை. அப்படியே பொது பொதுன்னு ஊத்துற வாழ்க்கை, அந்த இறைச்சல் சவுண்டு, அந்த இடத்துல ஆடுங்களை கொண்டு போனால், ஃபால்ஸு கிட்டலாம் ஆடுங்க கொண்டு போனால் என்ன ஆகிடும்? பயப்படும் ஆடுங்க. அப்போ அமர்ந்த தண்டியில் அவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாராம்? விடுகிறாராம். இப்படி எல்லாம் அவர் பண்ணுறாரு. அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை புல்லுள்ள, அவர் என்னை அமர்ந்த தண்ணீரில், அவர் தமது நாமத்தின் நிமித்தம், இப்படியே அவர்னு வந்துட்டு 4ஆம் வசனத்தில் நான் பள்ளத்தாக்கில் மரண இருளில், அவர் நம்மளை நடத்தல மரண பள்ளத்தாக்கில். அதை சொல்கிறார், நீங்கள் நல்லா தான் நடத்துறீங்க ஆண்டவரே, ஆனால் ஏன் இஷ்டம், நான் ஏன் விருப்பப்படி நான் மரண பள்ளத்தாக்கில், நானே வாண்டடா மரணத்துக்கு நேரம் நடந்தாலும் பயப்படேன். நிறைய பேருடைய குற்ற மனசு வச்சுன்னா, ஐயோ நம்ம இப்படி தப்பாக நடந்துக்கனால தான் நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி நினச்சிட்டிங்கன்னா உடனே நினச்சிக்கோங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் மரண இருளில், நான் வாண்டடா, நான் கொஞ்சம் கொழுப்பு, எனக்கு கொஞ்சம் திமிர், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி
நடந்துட்டேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. மற்றவங்க சொல்லுவாங்க அதுவும் தப்பு, நீ கொழுப்பு எடுத்து போய் திரியிற, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு மற்றவர்கள், பெற்றவர்கள், உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. யாத்திராம எடுங்க, அதோடு ஒட்டு தான் சொன்னேன். அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம கவலைங்கள்லாம் மரண பயத்தில் இருக்கிற எதெல்லாத்தையும் நீக்கும்படியாக அவர் நமக்காக என்ன பண்ணார், வந்தார். அதனால் நீங்கள் ஃப்ரீ ஆகிடணும். சொல்லுங்கள். எதுவானாலும் அவர் பார்த்து கொள்வார். அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் முன்பாக வச்சிருக்கீங்க? கர்த்தரை சொல்லுங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், இல்லை வைத்திருக்கிறேன். எல்லா காரியங்களிலும் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அதனால் எது வந்து தாக்கினாலும் அவர் தாண்டி தான் நமக்கு என்ன பண்ணோம், வரும். அதனால் தைரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். எல்லாமே வார்த்தையை வச்சு தான் செய்கிறாராம். வார்த்தையை வச்சு தான் உண்டாக்குனார். வார்த்தையை வச்சு தான் சண்டை போடுறாராம். வார்த்தையை வச்சு தான் வந்து சுகமாக்குறாராம். அல்லேலூயா. ஆமாம். வாயின் பட்டயத்தால் அவர்களோட போராட வேண்டாம். வாயின் பட்டயம் என்ன? வார்த்தை. எல்லாமே வார்த்தையால் தான். அந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் யாத்திராமம் 5ஆம் அதிகாரம் படிக்கிறோம். எடுங்க. ஒரு ஃப்ளோ சொல்லிட்டு போயிடுறேன். யாத்திராமம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன வரும் அப்படின்னா, மோசேயும் மாறனும் பார்வோனுக்கிட்ட முன்பாக போய் என் ஜனங்களை என்ன பண்ண போக விட, நாங்கள் பண்டிகை என்ன பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். நீங்கள் சோம்பலாக இருக்கீங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட வீணான பேச்சுக்களுக்கு என்ன பண்ணுறீங்க, இடம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேலை வச்சு திணிச்சாதான் ஒழுங்காக இருப்பீங்க. இந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. கவலையே வர மாட்டேங்குது. எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் ஜாலியாக இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளோ நெருக்கம் கொடுத்தாலும் அவங்களால நம்மை மனதை அவர்கள் தொட முடியாது. அவங்க நம்மளுடைய சரீரத்தை வேணால் ஒடுக்கலாம், ஆனால் நம்ம மனதை என்ன பண்ண முடியாது, உங்கள் ஆத்மாவை என்ன பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்க. என் ஆத்மாவை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறேன். என் இருதயம் சொல்லுங்க கர்த்தர்கிட்ட இருக்கு. அதனால் சரீர பிரகாரமாக எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை வந்து தாக்கினாலும் உங்கள் ஆத்மாவே அவைகள் தொட முடியாது. நீ என்ன தான் என்னை நெருக்கினாலும் ஈவினிங் இருக்குது போய்க்குவேன், பைபிள் ஸ்டடி இருக்குது போய்க்குவேன், சண்டே மார்னிங் இருக்குது போயிருக்குவேன். சோம்பலாக இருக்கிறீங்க. அதனால தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பேசிகிட்ருக்கீங்க. ஃப்ரீயாக இருக்கணும், இலக்கு பாரதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குதா உங்களுக்கு? உங்களுக்கு வைக்கோலை கொடுத்தா தானே நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு மிச்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கிற வேலையில் எப்படிலாம் பட்ட பேசிக்கலாம். கும்பல் குடி என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. இப்போ வா வைக்கலும் என்ன பண்ணுறதில்ல, போய் தேடு, நீயே போய் தேடு. எதுவும் கொடுக்குறதில்ல கம்பெனியில். நீயே போய் என்ன பண்ணிக்கோ, எல்லாம் பார்த்துக்கோ. இப்படி இவங்களே போய் தேடி கண்டுபிடிச்சி செங்கல் அறுக்கிறாங்க. அவங்களால 100 செங்கல் ஒரு நாளைக்கு மேலே என்ன பண்ண முடியல. ஆனால் அவன் கேட்குறான் 200 செங்கல் கேட்குறான். இவங்களால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. அடிக்கிறாங்க, ஏன் வரல அப்படின்னோடனே என்னங்க கேள்வி. முதல்ல நீங்கள் வைக்கோல் கொடுத்தீங்க, கரெக்டாக டைம் இருந்துச்சு, செஞ்சுனா பண்ணோம், முடித்தோம். இப்போ நாங்களே போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து செய்யணும் பண்ணணும் அப்படின்னா கம்மியாக தான் செய்யும். ஆகக்கூடாது. சுமைகளை சுமத்துங்கள், சுமைகளை சுமத்துங்கள். பார்வோன் சுமைகளை ஜனங்கள் மேலே என்ன பண்ணுறான், சுமத்துறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நானோ சுமைகளை நீக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாரமான யாதொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதபடிக்கு ஆவியானவருக்கும் பவுலுக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கான். உங்கள் மேலே வெயிட்டே வைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறார். அதனால் பவுல் சொல்கிறார், பாரமான யாவொன்றையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எடுத்து போட்டுருங்க. எதை குறித்து உங்களை அதிகமாக யோசித்து உங்களை அமுக்குதோ அதை காரியத்தை என்ன பண்ணிடுங்க, எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார்.
உங்களை ஃப்ரீயாக்கும்படியே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. உங்கள் கூடவே இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக என்ன பண்ணுறேன், இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் வந்ததுன்னா உங்களுக்காகவே உயிரை கொடுத்தவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வாரத்திலலாம் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஆவியில் ஒரு ஆத்மாவில் ஒரு பெரிய போராட்டம், ரொம்ப பெரிய போராட்டமாக ஓடிட்டு இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, நான் உம்முடைய நேசகுமார், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறேன், நான் தனியே இல்லை, நான் உம்மிடத்தில் இருக்கிறேன், திரியேக மத்தியில் நான் இருக்கிறேன், திருத்துவ மையத்தில் நான் இருக்க கவலை எனக்கு இல்லை. என் கூட நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் இல்லை, 3 பேர் இருக்கிறீங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே உங்களுக்காகவே அவர் இறங்கி வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் பார்க்குறாரு, இவங்க பலவீனத்தில் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாராம். அதுவும் இரவும் பகலும். சொல்லுங்க, உங்களுக்காக மணிக்கணக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எதை குறித்தும் பயம் இல்லைப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். இந்த மாதிரி வேலையை சுமக்க ஆரம்பித்தோன்னே வேலையை சுமத்துறான், ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் பார்வனுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய வேலை எல்லா சுமைகளையும் நீக்கி போட்டு உங்களை சுகமாய் தங்க பண்ணுவது. அதுதான் தேவனுடைய வேலை. இதுதான் நம்ம அறிஞ்சுக்கணும். பாருங்க, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு அறியணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்து மோசே இது பார்வோன்கிட்ட முறையிடுறாங்க, ஐயா இப்படி பண்ணா எப்படி, வைக்கோலும் நாங்களே போய் தேடணும், எல்லாம் பண்ணணும், ஆனால் கணக்கும் கரெக்டாக என்ன பண்ணணும், கொடுக்கணுன்னா எங்களால் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ செஞ்சு தான் ஆகணும், இதெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை பேசிட்டு வருத்தத்தோடு வராங்க. எதிர்க்க மோசையும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க, தலையடிச்சுக்கிறாங்க. நீங்களோட வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்படி முன்னத்தை விட இப்போ நிலைமை எப்படி ஆகிப்போச்சு, மோசமாகிப்போச்சு. அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீ ஆக்குறேன், ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போது அதுக்கப்புறம் தான் இப்போது வியாதியும் பலவீனமும் அதிகமாக என்ன பண்ணுது, வருது அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே யாருன்னு கூட, உங்களால் தான், நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா முன்னிலைமையே நல்லா இருந்திருக்கும், இப்போ ரொம்ப மோசமாக ஆகிப்போச்சு. இந்த எகிப்தியருக்கு முன்பாக எங்கள் வாசனையை என்ன பண்ணீர்கள், எடுத்து போட்டீங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு பேட் ஃபீல் ஆயிடுச்சு இல்லையா, இந்த ஜனங்க என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டாங்களே பார்வோன் ஜனங்களை, எகிப்து ஜனங்கள்லாம். இந்த தலைவர் பதவின்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குலாம் ஒரு தலைவர் பதவி இருக்கும், அவனுக்கு மேலே பார்வோன் இருப்பான். அந்த பார்வோனுடைய ஆட்கள், எகிப்துடைய ஆட்கள். இந்த தலைவர் போஸ்ட்டுக்கு அடுத்த ஒருத்தர் ரெடியாக இருந்திருப்பான். அந்த டைமில் இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரத்தில் வாய் வச்சு சும்மா இல்லாமல் எவ்வளோ திட்டிருப்பாங்க மோசே ஆரோனையும். வாசனை இப்படி என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்துட்டீங்களே. மோசே போகிறான், ஆண்டவரே நானா தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன், என் ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு போய் விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை சும்மா இருந்தவனை என்னை கூப்பிட்டுட்டு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை என்ன பண்ணுறீங்க, கூப்பிட்டீங்க. சரி தப்பா, முள்செடி எறியறது பார்த்தது தப்பா, பேசாமல் நான் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், போயிட்டு இருந்திருக்கலாம். என்னடான்னு போய் என்ன பண்ணேன், பார்க்க போன இடத்துல இப்படியா எனக்கு வரணும். நான் பாட்டுக்கு 40 வருஷமாக அழகாக இன்னும் கொஞ்ச நாள் கூட உயிரோட நாள் வரைக்கும் என் மாமனாருடைய ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக என்ன பண்ணிட்டுருப்பேன், இருந்திருப்பேன். இப்படி என்னை தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறேன்ட்டு இப்படி போய் அவங்களுடைய வேலையும் கெடுத்து, அவங்களுடைய பேரும் கெடுத்து, என்னுடைய பேரும் என்ன ஆகிப்போச்சு, கேட்டு போச்சு. நீர் அவரை விடுவிக்கவில்லையே அப்படின்னு போய் மன்றாடுறான். யார்கிட்ட, மோசே கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுறாரு, போய் முறையிடுறாரு.
23ஆம் வசனம், 5:23. அப்பாடா 5வது முடிச்சிட்டேன். நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இப்போ 6ஆம் அதிகாரம், கர்த்தர் இறங்குகிற நேரம். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் இறங்குகிற நேரம்னா இறங்குனா இருந்தானே, இறங்குனா என்ன, இறங்கட்டி எனக்கு என்னங்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஒரு பிள்ளைங்க அப்படி தானே சொல்லுவோம். இங்கே பாருங்களா பண்ணனா நான் பேசவே மாட்டேன், பேச கட்டிப்போ பேச கட்டிப்போ, பேசினா பேசு பேச கட்டி ஓ எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துக்கும் பாருங்க. அந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வது இப்ப பாரு. சொல்லுங்க, இப்ப பாரு. அலையில் என்னத்தை பார்க்கறதுன்னு உட்காந்துக்கூடாது. தலைவா இன்னும் அடி வாங்கி நிற்கிற, என்னடா எதிரி 3 அடி அடிச்சிட்டான் தலைவா. 3 அடியா? 2 தானடா அடிச்சான். கணக்கில் ஃபெயில் ஆயிட்டீங்க தலைவா, 3 அடி அடிச்சிட்டான், இன்னும் திருப்பி அடையாமல் இருக்கிறீங்களே. அப்படியா? ஆஃப் பார்வோன்னு என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. அடி இப்படியா கேட்குறீங்க? விடுதலையா வேணும், ஆராதனையை கொண்டாட போகிறீங்க, பண்டிகை கொண்டாட போகிறீங்க, எப்படி உங்களுக்கு அந்த மனசு வரலாம்? நேரம் கொஞ்சம் இருக்கிறதுனால இதெல்லாம் பேச்செல்லாம் பேச வேண்டியதாக இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் அடிக்கிற அடிலாம் அடிச்சிட்டான். இப்போ கத்துறங்கிறாரு, அவன் அடிச்சதை பார்த்தல, இப்போ நான் அடிக்க போகிறத பாரு, ஒரு அடி கூட மிஸ் ஆகாது, ஒருத்தன் கூட நாக மாட்டான், மிஸ் ஆக மாட்டான் பாரு அப்படின்னு சொல்றாரு. அது பாருங்களேன், எவ்வளோ நல்ல ஒரு வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், எதிரிக்கு செய்ய போகிறதை இப்பொழுது நீ காண்பாய். உன்னை எதிரி என்ன மனுஷாளுங்க நினைச்சக்கூடாது. பலவீனம், உங்களை படுத்துகிற பலவீனம், இப்பொழுது நான் செய்ய போகிற காரியத்தை காண்பாய். பலத்த கையை கொண்டு, சும்மா லேசிலலாம் இல்லை, என் ஃபுல் பவரை யூஸ் பண்ண போறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே சுகமாயிடுங்க. அவர் எதுக்குங்க அவ்வளோ பலத்த கையை கொடுக்கணும்? அவர் நாசியின் சுவாசத்தில் என்ன பண்ணார், செங்கடலை அப்படி விட்டாலே செங்கடல் ஆயிடுதான், பிளந்துருதான். ஆனா பலத்த கை எதுக்கு வருது? அந்த அளவுக்கு உங்க மேல அவர் வெறியா இருக்கிறாருங்க, உங்க மேல அவர் வைராக்கியமா இருக்கிறாரு. சொல்லுங்க, என் மேல வைராக்கியம் கொள்ளுகிற ஒருவர் உண்டு. உங்களுக்காக ஃபுல் ஃபோர்ஸா இறங்குறாராம். பலத்த கையை கொண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை கண்டு, அங்க பாரு, அந்த 1ஆம் வசனத்தில் பாருங்க, இப்பொழுது காண்பாய் முடிஞ்சிச்சா? பலத்த கையை கண்டு, யார் கண்டா? பார்வோன் கர்த்தருடைய பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு. பார்வோன் எதை பார்க்கிறான்? ஆண்டவருடைய பலத்த கையை பார்க்கிறான். ஏன் அந்த பலத்த கை? என்னடா இந்த ஜனங்களுக்கு, இவங்களுக்காக கர்த்தர் இறங்கி இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரா? இவங்களெல்லாம் மனுஷனே என்ன பண்ண மாட்டான், மதிக்க மாட்டான். ஆனால் இவங்களுக்காக அவ்வளோ பெரிய கடவுள் சப்போர்ட் பண்ணுறாருன்னா இவங்க எவ்வளோ பேர் விசேஷித்தவர்கள், எவ்வளோ மதிப்பு மிக்கவர்கள், எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் அப்படின்னு அவன் பார்ப்பானா. அல்லேலூயா. பலத்த கையை அவன் கண்டு, அதுக்கப்புறம் அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஜனங்களை அனுப்பிவிட்ருவானா. எப்பா நீங்க போனா போதுங்கிறவர்களுக்கு அவன் பலத்த கையை கொண்டு ஜனங்களை என்ன பண்ணுவானா, துரத்தி விடுவானா. எப்பா போனா சரி, துரத்தி விடுவான், ஓடி போயிரு இங்கிருந்து, இருக்கவே இருக்காது. 2, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் டைரி கொடுமா, டைரி கொடுமா, உள்ள இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு பாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஓகே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் 3 பேருக்கு எப்படி தரிசனமானாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா எல்ஷடாய்ன்னு போட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்ஷடாய். அந்த வசனம் வாசிமா
ஓகே. அண்ட் காட் செட் டு மோசஸ், ரெண்டாம் வசனம் படிக்கிறேன். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா. அண்ட் காட் செட் டு மோசஸ், ஐ எம் த லார்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. மூணாம் வசனம் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஐ அப்பியர்டு டு ஆப்ரகாம், டு ஐசக் அண்ட் டு ஜேக்கப் அஸ் காட் ஆல்மைட்டி, பிராக்கெட்டில் எல் ஷடாய்னு இருக்கும். இருக்கா, வந்துடுச்சா? காட் ஆல்மைட்டி அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன்னா எல் ஷடாய்னு அர்த்தம். சொல்லுங்க, எல் ஷடாய். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நாமத்தை வெளிப்படுத்துறார். என்ன நாமம்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். எல் ஷடாய், ஹேலோஹிம் அப்படின்னு வெளிப்படுவார். 3 பிரதான நாமம் நம்ம தேவனுக்கு இருக்கு. ஒன்று வந்து ஹேலோஹிம், ஒன்று வந்து என்னது? ஹேலோஹிம். நீ ஆதி கனெக்ட் ஆயிடுச்சாமா? ஐயோ, ஏன்னா அது இது 2 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால தான் அது இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால பார்க்குறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இது அப்படியே வச்சுட்டு வந்துருச்சா? ஆதியிலே தேவன், தேவன் வந்ததா? அப்புறம் 3வது பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சரியா? 4வது பாருங்க, வெளிச்சம் நல்லது என்று யார் கண்டது? தேவன். அதுதான் நம்ம பார்க்க போறோம். 6ஆம் வசனம், பின்பு தேவன். 5 தேவன் என்ன பண்ணாரு? தேவன் தான் வர்றார். தேவன் தான் வருதா, இல்லை கூட வேற ஏதாவது வருதா? தேவன் தான் வருது. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அவர் என்ன தான் வராரு? தேவன் தான் வராரு. எடுத்துட்டியாமா? In beginning he created Elohim the heavens and the earth. And the earth she became chaos and vacancy and darkness over surfaces of abyss. And spirit of Elohim vibrating, and he is saying Elohim. And he is calling Elohim. And he is saying Elohim. And he is calling Elohim. And he is calling Elohim. And he is creating Elohim. And he is seeing Elohim. எல்லாமே என்ன வருது? ஏலோஹிம். அப்போ ஆதியில யார் இருந்ததா? ஏலோஹிம். சரிங்களா? ஏலோஹிம்ங்கிற நாமத்தில் தான். ஏலோஹிம்னா சர்வ வல்லமை உள்ளவர், அதிகாரம் படைத்தவர். நீங்க நினைச்சு பார்க்கிறதுக்கு மேலான அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தேவன் அப்படின்னா ஹேலோஹிம், சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆனார். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? படைச்சாரு. அப்படியே தான் ஆபிரகாம் கிட்ட பேசினார். ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை அண்ணாந்து என்ன பண்ணு பாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ உன் தாயும் தகப்பனையும் விட்டு என்ன பண்ணு போ. எது மூலியமா அவர் பேசல. இப்போ மோசைக்கு முச்செடி மூலியமா பேசினாரா? ஆனா ஆபிரகாம் அப்படி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு எடுத்துக்கோங்க. ஈசாக்குக்கும் தேவன் வானத்துல தான் பேசினார். நீ உங்க அப்பா மாதிரி எகிப்துக்கு என்ன பண்ணிடாத, போயிடாத, நான் சொல்ற இடத்துல தேசத்துல குடியிரு அப்படின்னு. அங்கே தான் கேரார்லேயே குடியிருந்தான்னு. யாக்கோபுக்கிட்டையும் தேவன் அப்படிதான் என்ன பண்ணாரு? பேசினாரு. ஹேலோஹிம்ங்கிறதுல தான் என்ன பண்ணாரு? பேசினாரு. ஆனா எங்க யெகோவான்னு வெளிப்படுத்தினார்னா மோசேக்கு மட்டும்தான் இங்க வந்து என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். இப்ப எடுங்க யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. ஆனா 3ஆம் வசனம், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹேலோஹிம் ஆர் எல் ஷடாய் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் ஆனேன்.
தரிசனம் பண்ண. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு என்ன பண்ணல, அறியப்படவில்லை. அப்படின்னா அப்போ யெகோவா அப்படின்னு புதுசாக ஒரு நாமத்தை வெளிப்படுத்துறாருன்னா அந்த நாமத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. ஆபிரகாமுக்கு காமிக்காதது, ஈசாக்குக்கு காமிக்காதது, யாக்கோபுக்கு காமிக்காதது, யோசேப்புக்கு காமிக்காதது, மோசேக்கு என்ன பண்றாரு, இது வரைக்கும் யாருக்குமே காமிக்காத நாமத்தை உங்களுக்கு ஸ்பெஷலா காமிப்பாரு. அல்லேலூயா. அதனால தான் இந்த பெர்கமு சபையை குறித்து பார்த்தோமா இல்லையா, வெள்ளைக்கல் மேல் என் புதிய நாமத்தை உனக்கு நான் எழுதுவேங்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு நேமோட உங்களுக்கு இறங்குவாராம். அல்லேலூயா. இங்கே அதான் சொல்கிறார், நான் மோசேக்கு இது வரைக்கும் நான் இது முப்பிதாக்களுக்கு நான் அப்படி என்னை நான் காட்டவே இல்லைப்பா, ஆனால் உனக்கு நான் காட்டுறேன். என்னன்னு, யெகோவா அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறேன். அண்ட் காட் செட் டு மோசஸ், ஐ எம் த லார்ட். லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் த லார்டுங்கிறோம் இல்லையா. அப்போ லார்ட் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் தமிழ் பைபிளில் யெகோவான்னு இருக்கு போட்டிருக்கு. அப்போ லார்டு என்றால் என்னது, யெகோவா அப்படின்னா தமிழ் என்னது, கர்த்தர். சரிங்களா, என்னது. இப்போ மோசேக்கு என்ன நாமத்தை வெளிப்படுத்துறாரு, யெகோவானா என்ன அர்த்தம், இப்போ அப்பாடா இதை புரிய வைக்க தான் நான் சொல்ல வந்தேன். லார்டு, யெகோவா, கர்த்தர். தேவன் 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 வெளிப்பட்டவர் மோசே கிட்ட வந்தவொடனே கர்த்தர் யெகோவா அப்படின்னு வெளிப்படுறாரு. நான் கர்த்தர்ங்கிறது வெளிப்படுறாரு, யெகோவா அப்படிங்கிறது வெளிப்படுறாரு. யெகோவாங்கிறது இந்த கர்த்தருங்கிற நாமம் மோசேக்கு தான் வெளிப்படுத்தினாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி தெரிஞ்சு? ஆதியாகமம் எடுங்க 22:14. ஆதியாகமம் 22:14. எப்படி யெகோவா ஈரேன்னு பெயரிட முடியும்? ஆபிரகாம் தான் அவர் யெகோவான்னு என்ன ஆகல, வெளிப்படலையே. ஆபிரகாமுக்கு அவர் என்னன்னு வெளிப்படலை, யெகோவான்னு வெளிப்படலை. மோசேக்கு மட்டும்தான் இங்கே நான் யெகோவா. இது வரைக்கும் நான் என்னங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா இல்லையா? தெளிவாக தானே இருக்கீங்க? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் ஆதியாகமம் 22:14 எடுத்துக்கோங்க. இது பைபிள் ஸ்டடி, அப்படி தான் இருக்கும். நார்மல் சண்டே மாதிரி என்ன பண்ணாது, இருக்காது. உட்கார்ந்து படிக்கிறோம், ஸ்டடி என்ன பண்ணுறோம். ஆதியாகமம் 22:14. ஆனால் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால தான் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். யெகோவா என்ன நாமத்தினால் நான் ஆபிரகாம் என்ன பண்ணல, அறியப்படலை, தெரியாது. ஆனால் தெரியாதுன்னா ஆபிரகாம் எப்படி அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பெயரிட்டான்? கன்ஃபியூஸ்டாக இருக்கா? ஆண்டவர் போய் சொல்கிறாரா, இல்லை இந்த மோசையை போய் சொல்கிறாரா, இல்லை என்னத்தான் பண்ண? கர்த்தர் ஒருபோதும் போய் சொல்வது. அவர் மோசேக்கு தான் யெகோவா என்ன பண்ணார், வெளிப்பட்டார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஏன் யெகோவா ஈரேன் பெயரிட்டான்? எப்படி அவனுக்கு யெகோவா ஈரேன் பெயரிட்டது அப்படின்னா, இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பார்த்தோம் இல்லையா, ஏலோஹிம் ஹேலோஹிம்னு வந்தது இல்லையா. இப்போது அப்படியே 1ஆம் அதிகாரம் 31 வசனம், அது அந்த பேஜ் எடுத்து வாசிமா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31. ஹேலோஹிம் ஓகே, போதும். ஹேலோஹிம், அப்பொழுது தேவன் தாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் பாருங்க. தேவன் தாம் செய்து தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 3ஆம் வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 3ஆம் வசனம் இப்போ நீ படிமா. ஹேலோஹிம்
ம் 4ஆம் வசனம் யாராவது படிங்க. ஏன் இங்கே கர்த்தர்னு வந்தாங்க? புரியுதுங்களா? இவ்வளோ நாளாக இவ்வளோ அதிகாரமாக இந்த 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் வரைக்கும் தேவன் தேவன் என்ன பண்ணதான் வந்தது. ஏலோகிம் ஏலோகிம் தான் என்ன பண்ணாங்க, மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் 4ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். எப்படி கர்த்தர் வந்தாராங்க? ஏன்னா ஆதியாமம் ஆபிரகாம் நோவா, ஆதாம் ஏவாள், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புலாம் போய் 400 வருஷம் ஆகி போச்சு, அடிமையா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மோசேக்கு நான் யெகோவா என்ன பண்ணார், யெகோவா அப்படின்னா எந்த வேர்ட்லேருந்து வருதுன்னா யாவே அப்படிங்கிற வேர்ட்ல யெகோவான்னு என்ன பண்ணுது, வெளி வருது. யாவே ஈப்ரு பாஷையில் என்னது, யாவே. அதுதான் என்ன தமிழில் யெகோவான்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். சரிங்களா? ஈப்ருக்கு யெகோவா என்னது, யாவே. இப்போ 4ஆம் வசனத்தில் படி. வந்துச்சா? யாவே வந்துச்சு, ஏலோகியமும் என்ன பண்ணுது வந்தது. அப்போ யாவே அப்படின்னா கர்த்தர், ஏலோகியம்ங்கிறது தேவன், தேவன் தேவன் தேவன், ஏலோகியம். கர்த்தர் வந்தது யாவேன், அதில் மென்ஷன் ஆயிடுச்சா யாவேன்னு. ஏன் அந்த இடத்துல கர்த்தன் ஏன் மென்ஷன் பண்ணணும்? ஏன் தேவன் தேவன் அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? இந்த சந்தேகம் இதுக்கு முன்னாடி வந்ததா? தேவன் தேவன் வருது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர்னு வருது. கொஞ்சம் தூரம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், தேவனாகினே வராது, கர்த்தர் கர்த்தர்னே என்ன பண்ணும். எது வரைக்கும் கர்த்தர் கர்த்தர்னு வரும்? மல்கியா வரைக்கும் கர்த்தர் கர்த்தர்னு வரும். ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் கர்த்தர் கர்த்தர்னு வரும். ஏசு கிறிஸ்து வந்த பிறகு ஏசு ஏசுன்னு வந்துடும். ஏசுக்கு அப்புறம் வரும்போது அப்பா அப்பான்னு வந்துடும். கடவுளுடைய நாமம் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? தேவன் வெளிப்பட்டார், தேவனாகிய கர்த்தர்னு வெளிப்பட்டார், கர்த்தர்னு வெளிப்படுறாரு, அப்புறம் இயேசுங்கிற நாமத்தில் வெளிப்படுறாரு, அப்புறம் இயேசுவும் அப்பாங்கிற காரியங்களை வெளிப்படுறாரு. கடைசியாக வந்தால் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய அப்படின்னே வரும். ஸ்டில் அவர் கர்த்தர், ஸ்டில் அவர் யாரு, கர்த்தர். ஆனால் அவர் தேவன், ஆனால் என்னவா தான் இருக்கிறாரு. ஏன் இந்த கர்த்தர்னு ஏன் வராரு? ஏன் இந்த யெகோவான்னு ஏன் வெளிப்படணும் மூசைக்கிட்ட? டவுட் வருதா இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு நேம் இருந்தாலே அதையும் மறந்துடுறோம். 3 பசங்க 4 பசங்க இருக்கலாம்னா இவனை பேர் அவன் மாற்றி, அவனை பேர் இவனை மாற்றி என்ன பண்ணிடுறோம், கூப்பிட்டுறோம். ஏன் உங்களுக்கே இவ்வளோ இது வரைக்கும் இப்போ இந்த 1 வருஷமாக தான் உங்களுக்கு கிளியர் ஆச்சு. நான் அண்ணனா தம்பியா, இல்லை பேர் என் பேர் என்ன, என் தம்பி பேர் என்னன்னு உங்களுக்கே இப்போ தானே ஆயிடுச்சு. 2 பேருக்கு. இவருக்கு யெகோவா தேவனுக்கு என்ன பேர் தான் ஞாபகம் வைக்கிறது. அதனால தான் துக்க நேரத்தில் வாய்க்கு வரதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். ஏதாவது ஒரு நாமத்தில் என்ன பண்ணிடுங்க, பொருந்தும் அப்படிங்கிறனால ஏதோ நாமத்தை நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணிடுறோம் சொல்லிடுறோம். ஆனால் ஏன் தேவன் போய் தேவனாய் கர்த்தர், அதுக்கப்புறம் தேவனுங்கிறது என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ தேவனாய் கர்த்தர் 4ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் ஆகுதா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, தேவனாகிய கர்த்தர். சரி, அப்புறம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா? அதுவும் தேவனாகிய கர்த்தர். சரி, ஓகே. இல்லை 4ஆம் அதிகாரமே பாருங்களேன். 4:6 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தேவன் என்ன ஆயிடுச்சு, கட்டாயிருச்சு. ஆமாம். 23ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 3:23 தேவனாகிய கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வருது. ஆனால் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர், கர்த்தர்னு என்ன ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு தேவன் இருந்தது, அப்புறம் தேவனாகிய கர்த்தர்னு மாறினது, அதுக்கப்புறம் கர்த்தர்னு ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்கியால் எடுத்து வாசிங்க கூட கர்த்தர் தான் வரும். சங்கீதம், எரேமியா, எசேக்கியேல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வாசிப்பீங்க, கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாது, வராது. அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு மாறி என்ன பண்ணிடும், வந்துடும். ஸோ ஏன் இந்த நாமம்
திடீர்னு ஏன் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த நாமத்தை வெளிப்படுத்துறாருன்னா, அப்போ வெளிப்படுத்தல, அவர் மோசேக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினாரு. ஆனால் ஏன் ஆதியாமத்திலே அது வந்துருச்சு தேவனாய் கர்த்தர்னு? கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஏலோஹிம், என்னது? ஏலோஹிம், யெகோவா. ஏலோஹிம் யெகோவா, தேவனாகிய கர்த்தர். ஏலோஹிம் யெகோவா. இந்த யெகோவாங்கிற நாமம் மோசேக்கு தான் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு என்ன பண்ணல? வெளிப்படுத்தல. ஆனால் இந்த ஆதியாகமத்தை எழுதினவர் மோசே. இந்த ஆதியாகமத்தை எழுதினவர் மோசே. ஏன் அந்த கர்த்தர்னு 4ஆம், இது வரைக்கும் 3ஆவது ஏன் கர்த்தர்னு மோசே தான் எழுதினா? அதுக்கு முதல் வசனத்திலேருந்தே தேவனாகி கர்த்தர் வானத்தையும் பூமி என்ன பண்ணார்? உண்டாக்கினார் போட்டிருக்கலாமா இல்லையா? ஏன் 4ஆம் வசனத்தில் தேவனாகி கர்த்தர்னு போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினாலே வானம் பூமி சிருஷ்டிக்கும் பட்ட வரலாறு இவைகளே. இதுக்கு அப்புறம் பாருங்க, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும், ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும். எப்போ மனுஷன் வர ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே அவர் கர்த்தராய் மாறுகிறார். எங்க மனுஷன் வராரோ, மனிதனிடம் எப்போ உறவு வைத்துக் கொள்ளலான்னு அவர் இறங்குறாரோ அப்போ அவர் கர்த்தர். மனுஷனோட பேசும்போது அவர் என்னவா மாறுறாரு? கர்த்தர். நான் ஏலோகியமா மேலே உட்காந்துட்டு உன் கஷ்டங்களை பார்த்துட்டு இல்லை, மோசே கிட்ட சொல்றாரு. நான் எங்க மேலே உட்காந்துட்டு இருக்கேன், வாய்ஸை மட்டும் பார்த்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மேலே உட்காந்துட்டு எல்லாம் சரியாயிடுன்னு சொல்றவன் இல்லை, மனிதனோட உறவாடும்படியாக தான் நான் முச்செடியில் உனக்கு தரிசனமானேன். இறங்கி வந்திருக்கேன், நான் மனிதனோட உறவாடும்படியாக இறங்கி வந்திருக்கிறேன். இனிமேல் நான் மனிதனோட கூட நான் உறவு வைத்துக் கொள்ள போகிறேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் மனிதனோடு கூட எனக்கு உறவு இருக்கிறது. அதனால என் பேர் கர்த்தர். யெகோவா என்றால் என்னோடு கூட உறவாடுகிறவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இனி நான் மேலே உட்காந்துட்டு இல்லை, எப்பெல்லாம் நான் மனுஷங்கிட்ட பேசுகிறேனோ அப்போல்லாம் நான் யெகோவா, ஏன்னா அவரோடு கூட மனிதனோட நான் உறவு வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் வரேன். அதனால தான் மோசே 4ஆம் அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்கும் போது தேவனாகிய கர்த்தர்னு வராரு. அவர் எப்பெல்லாம் மனுஷங்கிட்ட பேசுகிறாரோ தேவனாகிய கர்த்தர். அப்போது ஆபிரகாமுக்கு இது மாதிரி பெயரிட்டு இருக்கிறாங்கன்னா மோசே தான் எழுதுனது. அப்போ மோசேக்கு தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது மனுஷங்கிட்ட பேசுகிறாரா இல்லையா? அதனால் யெகோவா ஈரேன்னு பேர் வச்சான். மோசே தான் எழுதுனது. அவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறதுனால யெகோவா ஈரே. அப்புறம் யெகோவா ரஃபா, யெகோவா நிசி. அப்படின்னா தேவன் மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், தேவன் மனிதனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அதனால தான் யெகோவா ரஃபா, யெகோவா நிசி. எப்பெல்லாம் மனுஷங்கிட்ட பேசுறாரோ அப்பெல்லாம் அவர் என்னவா மாறுகிறார்? யெகோவா. யெகோவா என்றால் கர்த்தர். சொல்லுங்க. கர்த்தர் எப்போ வராரு? மனிதன் கிட்ட பேசும்பொழுது, உறவு வைக்கும் பொழுது அவர் கர்த்தர் என்ன பண்றாரு? வராரு. அவர் ஏலோகிம் தான், ஆனா உங்ககிட்ட பேசும்போது அவர் கர்த்தரா வராரு. அல்லேலூயா. இப்படியே கர்த்தரா பேசி 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 இப்போ நமக்கு நம்பிக்கை உண்டு, என் உறவு அவர் எனக்காக இறங்கி வருகிறாரு அப்படின்னு பண்ணும்போது கர்த்தர். இப்போ என்ன பண்றாரு? இப்போ நான் தெரியாம இருக்கிறேன், உருவத்தில் உங்க கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறேன், ஆனா உருவத்தில் என்ன பண்ணல, இப்போ நான் உருவமாவே வரேன். அதான் இயேசு கிறிஸ்து. இவ்வளோ நாள் உன் கஷ்டத்தை எனக்கு தெரியும், புரியும், அதனால நான் உன்னோட கூட நான் உறவாடும்படியாக வந்திருக்கிறேன். இப்போ உன் வலியும் வேதனையும் நான் மாம்சத்திலே அனுபவிக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவா வரேன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஏலோகிம், ஆமாம், மனுஷங்கிட்ட பேசும்போது கர்த்தரா மாறி உன் வலிகளை நான் மாம்சத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவா மாறி அவர் இப்போ ஏற்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? இல்லை இன்னும் கன்ஃபியூஸ்டு இருக்கான்? இல்லையா, இப்போ 8:30 மணி ஆயிடுச்சு, அதனால் விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கிறீங்களா? ஸோ யெகோவா, யாவே, ஏலோஹிம், உங்களோட கூட ரிலேஷன்ஷிப் உறவு வைக்க முடியாது அந்த கர்த்தருங்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு அவன் எல்லாமே நல்லா படித்தவன். ஆபிரகாம்கிட்ட சும்மா சத்தம் போட்டு பேசினாலே இவர் கர்த்தர் தானான்ட்டு நம்பிட்டு என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். மோசே கிட்ட மலையில் காட்டு ஏதோ சத்தம் கேட்டுனா இது என்ன சத்தம், நம்ம இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் எதை பார்த்து நம்புகிறான்? என்னடா அது முச்செடி பச்சையாக இருக்குது, ஆனால் எரியுது, ஆனால் வெந்து போகலையே
அப்போ தான் அவன் அட்டென்ஷன் திரும்புது. அவனுக்கு கர்த்தர் வந்து பேசியிருந்தான்னு வச்சுக்கோயேன், மலையில் ஏதோ பூதம் என்ன பண்ணினுக்குது பேசிகிட்டு இருக்குங்கிறது அவனுடைய நாலேஜ் வச்சு அவன் என்ன பண்ணிடுவான், முடிவு பண்ணிடுவான். அவனை திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் அவனுடைய வாய்ஸ் அவன் அந்த ரூபத்தில் வந்தார். முச்செடி எரியுது. அப்போ தான் அவன் திரும்புகிறான். என்னடாது பச்சையாக இருக்குது, முள் மரம் எரியுது, ஆனால் என்ன ஆகலை, வெந்து போலையே, இது என்ன பண்ணது, இது எப்படிப்பட்டதுன்னு கிட்ட வந்து பார்க்குறான். அப்போ கர்த்தர் பேசுகிறாரு. அதே கர்த்தர் இங்கே வெளிப்படுறாரு. எப்பா, உனக்காக நான் முச்சில்லை இறங்கி வந்தேன்ல, இந்த ஜனங்கிட்ட நீ போய் பேசு, நான் ஜனங்களுக்காக இறங்கினேன்னு போய் சொல்லு. அல்லேலூயா. உங்களுக்காக அவர் புதிய நாமத்தோடு வருகிறவர். ஆமென். நம்மளாரும் எழுந்து நிற்போம். அப்போது இடையில ஒரு ஆண்டவரேன்னு ஒரு வேர்டு வருது ஐயா. இது வரைக்கும் கேளல, இப்போ நீங்கள் சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு தெரியுது. என்னை நோக்கி ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிட்றீங்களா இல்லையா? அது என்ன ஆண்டவர்? 3 பிரதான நாமம். எலோஹிம், யெகோவா, அதெல்லாம் எல்ஷடாய்ங்கிறது எலோஹிம் கொண்டு வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். எலோஹிம் சர்வத்தையும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். யெகோவா மனிதர்கிட்ட உறவு வைத்து கொள்ள வரும்போது அவர் எலோஹிம் என்று யெகோவாவா மாறுறாரு, கர்த்தரா மாறுறாரு. இப்போது அவர் மனிதர்கிட்ட உறவாடும் பொழுது இப்போ மனிதன் என்ன பண்ணுறான், அவரை மாஸ்டர்னு மாற்றிடுறான், ஓனர்னு என்ன பண்ணுறாரு. நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எனக்கு ஓனர், நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். போதகரே, ஆண்டவரே, ஐயரே, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன், கேட்குறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட உறவாடினதுனால கர்த்தராய் மாறுறாரு. அவர் நமக்கு ஓனராக மாறினதுனால, நாம் அவருக்கு அடிமையாய் மாறினதுனால அவர் ஆண்டவராக மாறுகிறார். ஆண்டவர், ஓனர், மாஸ்டர், அடோனாய். அப்படி நாமும் அடோனாய். நாம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக பார்க்குறோம். இடையில நம்மோடு கூட அவர் உறவு வைக்கும்போது அவர் கர்த்தராக இருக்கிறாரு. இப்போ நம்ம சொல்லணும், நீர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறீர், நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன், நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவரை நீங்கள் அடோனாயின்னு பார்க்குறீங்களா? அப்போ காரியங்கள் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் அவர் தேவனாக இருக்கிறாரு. மனுஷன் கூட்ட ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. நாமளும் அவர் ஒன்று சேரும்போது அங்கே ஒரு பிறப்பிக்குது, அது நாமம் தான் அடோனாய். அப்போது அவரை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய காரியங்கள் மாற்றப்படுகிறது, நம்முடைய செயல்கள் மாறுகிறது, அதிசயம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உமக்கு துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின நன்மைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களோடு கூட உறவாடுகிற தேவனாக இருக்கிறது. ஏதோ மேலே இருந்துக்கிட்டு எங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு சரியாயிடும் அப்படிங்கிறவில்லை, எங்களுக்காகவே இறங்கி காரியத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெற நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி எங்களை பலப்படுத்துங்க. இங்கே வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரும் கிருபையும் இரக்கமும் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி தெய்வீக பாதுகாப்பு எங்களை ஆண்டு கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தேவ சமாதானம் உண்டாவதாக. சமாதானம், சமாதானம், சமாதானம்.